அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆச்சி கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணி காரப்பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு 500 கிராம் பாக்கெட் வந்து 46 ரூபாய்க்கு வருதுங்க. இதே மாதிரியே நம்ம சேனலில் கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை, தேங்காய் பூரண கொழுக்கட்டை வீடியோலாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை சாப்பிடும்போது அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது எதுவுமே கருகிடாத அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 2 வரமிளகா வந்துட்டு நல்லா கிள்ளிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் வரமிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லைங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சூடானாலே போதும். இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வச்சுருந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது எல்லாம் நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஆச்சி கொழுக்கட்டை மாவுலேருந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த 1/2 கப்பு மாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சுடுதண்ணியை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணோமோ அதே கப்லேயே அதே அளவுக்கு தாங்க நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். அதனால அதே 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தாங்க சேர்க்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதையும் இது கூடவே நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மாவு கூட சேர்த்து நம்ம நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த சுடுதண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணியை வந்து மொத்தமாக அப்படியே மாவில் கொட்டிடக்கூடாதுங்க. இந்த 1.5 கப் தண்ணியும் நமக்கு தேவைப்படாது. இதில் வந்து ஒரு 3/4 தான் தேவைப்படும். அதனால் மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து எவ்வளோ தேவைப்படுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்குங்கிறதுனால நம்மளால் கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. கரண்டி வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒன்று போல் சேர்த்து கை வச்சு கலந்துக்கோங்க. இப்போது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் ஈஸியாக உருட்டுறதுக்கு வருங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பால் மாதிரியும் செய்யலாம். இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சும் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய உருண்டையாக பிடிச்சி வைக்கிறேன். உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணும்னா கூட இதில் நீங்கள் பாதி அளவுக்கு எடுத்து செஞ்சால் கூட போதுங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் இந்த உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொழுக்கட்டையாகவும் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நாம் இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் வேக வைக்கிற பிளேட்டில் வந்து வேக வச்சுக்க போகிறேங்க. இதுக்கு பதிலாக நாம் இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி பிளேட்லேயே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம்.
தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ஹார்டாக ஆகிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. அது வெந்திருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான காரப்பிடி கொழுக்கட்டை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் நார்மலாகவே ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே இதை நாம் செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.